India? Are you not ashamed of selling India? You have sold our country to the American. You have sold Bharat Mata, Prime Minister Ji என்று பாராளுமன்றத்திலே கர்ஜித்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ஒரு சம்பவக்காரராக மாறி இருக்கிறார் ராகுல் காந்தி. அவருடைய அந்த ரேட்டிங் எங்கேயோ போயிடுச்சு. ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட்டான் அப்படின்னு அது போல கடந்த 24 மணி நேரத்தில் ராகுல் காந்தியை சுற்றியும் அவர் பேசிய பேச்சும் பாராளுமன்றத்தில் அமைச்சர்களை பேட்டி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்களை இடைமறித்து பேசியதும் சமூக வலைதளங்கள்ல டோட்டலி வைரல். இந்தியாவுடைய ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறார். ஜென் ஜி மத்தியில ராகுல் காந்தி மிகவும் பிரபலமாக மாறிவிட்டார் அப்படின்றதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுவோம். ஒவ்வொரு பகுதியா பிரிச்சுக்கலாம். சச்சின் டெண்டுல்கர் புகைப்படத்தோடு என்ன நடந்தது, பாராளுமன்றத்தில் என்ன நடந்துச்சு, அண்ட் மினிஸ்டர்ஸோட என்ன நடந்துச்சு. சச்சின் டெண்டுல்கருடைய புகைப்படம் 2 நாட்களுக்கு முன்னால சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அவருடைய மகன் அர்ஜுன் டெண்டுல்கருடைய கல்யாண பத்திரிகையை கொடுப்பதற்காக பிரதம மந்திரி, குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி எல்லாரையும் போய் பார்க்குறாங்க. என்ன பண்றாரு, எல்லா பிக்சர்ஸையும் ஒரே டைம்ல ட்விட்டர்ல போடுறாரு. திரு சச்சின் டெண்டுல்கர் ஐ திங்க் ஈவினிங்ல போடுறாருன்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைம்ல போடுறாரு. ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ போடுறாரு. போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, ராகுல் காந்தியோடு இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை பெரிய வைரல் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. பிரைம் மினிஸ்டருக்கு எத்தனையோ மில்லியன் ஃபாலோவர்ஸ், 90 மில்லியன் அண்ட் அபவ் ஃபாலோவர்ஸ், இவருக்கு 28 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான். ஆனா அந்த புகைப்படத்தை பார்த்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உடனே இதுவே ஒரு பேசு பொருளாக மாறுகிறது. என்ன சொல்றாங்க, ராகுல் காந்தியோடு இருக்கக்கூடிய புகைப்படத்துல எவ்வளவு இயல்பாக இருக்கிறார் பாருங்க சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. எவ்வளவு ஒரு பாந்தமாக இருக்கிறது அந்த புகைப்படம் அப்படின்னு பேசுறாங்க. சமூக வலைதளங்கள்ல இதுவே ஒரு பேசு பொருளாக மாறுகிறது. என்ன பண்றாரு சச்சின் டெண்டுல்கர், 12:15 மணிக்கு நைட் ராகுல் காந்தியோடு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை டிலீட் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு திருப்பி ரீபோஸ்ட் பண்றாரு. அப்கோர்ஸ் டிலீட் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த வியூஸ் அப்படியே போயிடும் இல்லையா. சோ அப்போ பிரதமரோடு போட்ட புகைப்படம் தான் நிறைய வியூஸ் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் விதி வலியது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக இப்ப பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த புகைப்படத்தை, சச்சின் டெண்டுல்கரோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை சச்சின் டெண்டுல்கர் தான் போட்டிருக்காரு. 1.2 மில்லியன் பீப்புள் பார்த்திருக்காங்க. இவருடைய இதை சம் 6,772K ஆர் சம்திங் அந்த அளவுக்கு தான் வியூஸ் போயிருக்கு பிரதமருடைய இதுல. இதுவே எல்லாரும் யார் பாப்புலரா இருக்கா பாருங்க, இளைஞர்களிடையே யார் பாப்புலரா இருக்கா. பிரதமர் மோடி அந்த அளவுக்கு ஒரு இதை கெயின் பண்ண முடியல அப்படின்ற அந்த ஒரு கருத்தாக்கம் ரொம்ப ஆழமாக எல்லார் மனதிலும் பதிந்து விட்டது. இது ஒரு ட்ராக். இன்னொரு ட்ராக்ல பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி செய்த சம்பவம், அமெரிக்காவுடைய அந்த ட்ரேட் டீலை கொடுத்து கடுமையாக இது மாதிரி யாருமே பிரதமர் மோடியை கேள்வி கேட்டிருக்கவே மாட்டார்கள் என்பது போல அவ்வளவு கடுமையான வார்த்தைகளின் மூலமாக கோர்ஸ் எல்லா குற்றச்சாட்டுகளும் ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் வைக்கிறாரு. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தைரியமாக பிரதமர் மோடி அவர்கள் மீது அடுக்குகிறார். ஃபர்ஸ்ட், you have sold out our country, you have sold out Bharat Mata to the Americans அப்படின்னு சொல்றாரு. $500 பில்லியன் எப்படி வாங்குவீங்க? இந்தியாவுடைய பட்ஜெட்டோட 10 எத்தனை மடங்கு அது ஜாஸ்தி தெரியுமா? எப்படி வாங்க முடியும்? இதுக்கு எதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய பொருட்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் வழிவகுத்துட்டீங்களே. இந்திய விவசாயிகளை யார் காப்பாத்துவா? இது ஒரு ப்ரெஷர் மாதிரி தெரியுது. நீங்க 2 பேரும் இணைந்து பேசி நடத்திய டீல் மாதிரி தெரியல. இந்த டீலை உங்க மேல திணித்து இருக்கிறார்கள். ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்கார். என்ன அப்படின்னா, they are choking the prime minister அப்படின்றார். பேச்சு ஆரம்பிக்கும் பொழுது அவர் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை பத்தி பேசுறார். மார்ஷியல் ஆர்ட்ஸ் எப்படி ராகுல் காந்தி அவர்களுக்கு நல்லா தெரியும். அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் நிறைய கத்துக்கிட்டு இருக்காரு. ஜுஜிட்சு, கராத்தே, MMA போன்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ் நல்லா தெரியும் ராகுல் காந்திக்கு. அதனால அதை பத்தி பேசுறாரு. You know why he sold India? Because they are choking him. Mr. Rahul, address to the chair, please. He has sold India because they are choking him. They've got a grip on his neck. பேசிட்டு சொல்றாரு, they are choking the prime minister அப்படின்றாரு. choking-னா அப்படியே லிட்டரலா choke பண்றது. இதுல கழுத்துல அப்படி சுத்தி இதை போட்டுருவாங்க, கையை போட்டுருவாங்க. அப்படி நெருக்குகிறார்கள். அந்த ஒரே காரணத்தினால தான் இந்தியாவுடைய பிரதமர் இதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறார். என்ன சொல்றாரு, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் will not sell our country but he is choked அப்படின்னு சொல்றார். இதற்கு எடுத்துக்காட்டாக எதை சொல்றார், ஆதாரமாக எதை சொல்கிறார் அப்படின்னா, அதானி மேல இருக்கக்கூடிய அந்த வழக்குகள். அதானி மேல அதானி நிறுவனம் அங்க இருக்கக்கூடிய இவங்களோட சேர்ந்து அங்க ஒரு அமெரிக்காவில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அங்க இருந்த அமெரிக்கர்களுடைய பணத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது குற்றச்சாட்டு. அதுல அதானி முக்கியமான குற்றவாளியாக இருக்கிறார். அவருக்கு எதிராக இன்டர்நேஷனல் வாரண்ட் இருக்கு. அந்த வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லி அமெரிக்க நீதிமன்றம் இந்திய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருக்கு. இந்த அதானியை காமிச்சுதான் திரு மோடி அவர்களை சோக் பண்ணிட்டாங்க அப்படின்ற
சொல்றாரு திரு ராகுல் காந்தி. பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அமளி. இதுவரை இப்படி டைரக்டா இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை யாருமே வைத்ததில்லை, ராகுல் காந்தி வைத்திருக்கிறார். அதுக்கு பயங்கர டிராக்ஷன். அந்த வியூஸ் அப்படியே மில்லியன்ஸ்ல போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தியுடைய பேச்சு, பாராளுமன்ற பேச்சு மில்லியன்ஸ்ல போயிட்டு இருக்கு. அதற்கப்புறம் முக்கியமான இன்னொரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் தொடர், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல எப்படி இந்திய அமைச்சருடைய பெயர் வர முடியும்? அனில் அம்பானியை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை, என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஹர்தீப் பூரி இன்னும் எப்படி அமைச்சராக இருக்க முடியும்? ஒரு கன்விக்டட் செக்ஸ் அஃபெண்டரோடு தொடர்பில் இருந்திருக்கக்கூடிய ஹர்தீப் பூரி எப்படி இன்னும் அமைச்சராக தொடர முடியும் அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்புகிறார். ஹர்தீப் பூரி உடனே போய் ஒரு பேட்டி கொடுக்கிறார். எனக்கும் எப்ஸ்டீனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய பேட்டியில அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாருமே அந்த இதோட சேர்த்து ஃபேக்ட் செக் பண்றாங்க. பவன் கேரா அவர்கள் ஃபேக்ட் செக் பண்றாரு. எல்லாமே போய் ஹர்தீப் பூரி சொல்றது போய். என்ன கேட்கிறாருன்னா, ஒரு செக்ஷுவல் அஃபெண்டரை போய் பார்க்கறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஐயா, தனி மனிதனாக நீ யாரை வேணா போய் பாரு. ஒரு இந்திய அரசுடைய அதிகாரியாக எப்படி ஒரு கன்விக்டட் செக்ஸ் அஃபெண்டர், அவன் சாதாரண செக்ஸ் அஃபெண்டர் கிடையாது, பீடோஃபைல், 15 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளம் பெண்களோடு வல்லுறவு வைத்துக் கொண்ட ஒரு காம கொடூரன். எப்ஸ்டீனை பத்தி பேசணும்னா அப்படியே பதைக்கிறது நெஞ்சம். அதை பத்தி பொறுமையாக பேசுவோம், விரிவாக பேசுவோம். கொலை செஞ்சிருக்கான், படுபாதகன். கொலை செஞ்சு அவனுடைய ராஞ்சில போட்டு புதைச்சு வச்சிருக்கான். 12 வயது சிறுமிகள், 13 வயது சிறுமிகளை எல்லாம் நண்பர்களுக்கு, அரசியல் நண்பர்களுக்கு, பணக்காரர்களுக்கு இரையாக்கி இருக்கிறான். இப்படிப்பட்ட கொடூரன், மனித மிருகம். நினைச்சே பார்க்க முடியல இப்படி எல்லாம் ஒரு பெர்வர்ஷன் இருக்குமா என்று. சோ அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளோட தொடர்பில் இருந்து, வெறும் தொடர்பில் இருந்தே அப்படின்ற அடிப்படையில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் காரணமாகத்தான், அனில் அம்பானி காரணமாகத்தான், அதானி வழக்கு காரணமாகத்தான் அமெரிக்கா இப்படிப்பட்ட ஒரு தலைப்பட்சமான ட்ரேட் டீல இந்தியா மீது திணித்திருக்கிறது அப்படின்ற பகிரங்கமான குற்றச்சாட்டை பாராளுமன்றத்திலே வைத்து விட்டார் திரு ராகுல் காந்தி. எல்லாரும் பார்த்துட்டாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்து விட்டார்கள். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இப்போதான் தொடங்கி இருக்கு. 3 மில்லியன் இமெயில்ஸ் இன்னும் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அவற்றையெல்லாம் இன்னும் யாரும் அலசி ஆராயல. அதை இன்னும் அமெரிக்க அரசாங்கம் வெளியில விடல. அது ஒரு தனி ட்ராக். என்னென்ன பூதங்கள் கிளம்போன்னு தெரியல. பாஜக கதிகலங்கி போயிருக்கிறது. இவர்களால் அரசாங்கத்தை நடத்த முடியுமா என்ற அந்த கேள்வியே எழுந்துவிட்டது. இது ஒரு புறம் போயிட்டு இருக்கு. அப்படின்னா அடுத்து மூன்றாவது பெரிய சம்பவம், பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டு வெளில வராரு. அஸ்வினி வைஷ்ணவ், நம்ம ரீல்ஸ் மந்திரி, ரயில் மந்திரின்னு தப்பா நினைச்சிடாதீங்க, ரீல்ஸ் மந்திரி, அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கார். ராகுல் காந்தி பொறுப்பே இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் பாராளுமன்றத்திலே. எப்படி அவர் இப்படி எல்லாம் பேசலாம், ஆதாரங்கள் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அஸ்வினி வைஷ்ணவ் அப்படியே அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காரு. அடிச்சு விடும் பொழுது ராகுல் காந்தி வராரு. வந்த உடனே அவரை பார்த்த உடனே என்ன பண்றாங்க, ராகுல் காந்தி இவர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. அஸ்வினி வைஷ்ணவ் ராகுல் காந்தியை பார்த்த உடனே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, வாங்க மிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ், 2 பேரும் சேர்ந்தே பேசுவோம். எதை பேசுறீங்க, 2 பேரும் சேர்ந்தே பேசணும் தெரிக்க ஓடுறாங்க. அஸ்வினி வைஷ்ணவும் இன்னொரு ஒன்றிய அமைச்சரும். இதுவும் சமூக வலைதளங்கள்ல ஒரு அப்படியே பத்தி காட்டுத்தீயாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எங்க இருந்தார் ராகுல் காந்தி, இப்ப எங்க இருக்கார்? ஒரே விஷயம்தான், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அவருடைய கொள்கை, கொண்ட கொள்கை மீது அசராத நம்பிக்கை. ஒரு நாள் வெற்றி பெறுவோம், ஒரு நாள் இவர்களை அசைத்து பார்ப்போம் என்ற நோக்கிலே தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் செயல்பட்டு கொண்டே வந்திருக்கிறார். இன்றைக்கு அது நடைமுறைக்கு வந்துவிட்டது. இந்தியாவில் இப்படி ஒரு தைரியமிக்க தலைவர் ராகுல் காந்தி அப்படின்ற அந்த பெயரை எடுத்து விட்டார். எந்த குற்றச்சாட்டையும், யார் மீதான எந்த குற்றச்சாட்டையும் தைரியமாக எடுத்துரைக்கக்கூடிய நெஞ்சுரம் படைத்தவராக மாறிவிட்டார் ராகுல் காந்தி. இவ்வளவு நாள் அவரை பப்புன்னு கிண்டல் பண்ணாங்க. இப்போ யாரு பப்புன்னு உலகமே பார்த்து சிரிக்குது. 56 இன்ச்சுனாங்க, விஸ்வகுரு அப்படின்னாங்க. எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இந்த ஆட்சி என்ன ஆக போகிறது? இவர்களால் தாக்கு பிடிக்க முடியுமா? இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளின் மத்தியில் இவர்களால் அரசாங்கத்தை நடத்த முடியுமா என்ற அந்த கேள்வி எல்லார் மனதிலும் எழுந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.